இதுக்கு முன்னாடி வார் வந்தப்ப இதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்மகிட்ட இருக்க டேட்டா வச்சு பார்க்குறப்ப நம்மளோட சார்ட்டில் 99 மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை வார் வந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா? நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் செல் பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். இப்போ நம்ம இந்த டேட்டா படி பார்த்தோம்னா ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்துருக்குது, ரெட் கேண்டில். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர்த்துக்கு கொஞ்ச நாளாகவே இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணலாமா, இல்லை நான் பண்ணி வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எடுத்துகிட்டு செல் பண்ணிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்கும். என்கிட்ட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வார் வரப்போகுது, அதனால மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் கிராஷ் ஆயிரும், அதனால தான் ப்ரோ நான் கேட்குறேன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். ஒருவேளை வார் வந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா? நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நான் செல் பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். உண்மையிலேயே வார் வந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகுமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வார் வந்தப்ப இதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இதை பற்றி கிளியரான மைண்ட் செட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார் எப்போல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1965 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1971 அண்ட் 1999. இப்போ நம்மகிட்ட இருக்க டேட்டா வச்சு பார்க்குறப்ப நம்மளோட சார்ட்டில் 1999 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1999 டேட்டா வச்சு அப்போ வார் வந்தப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆயிருமா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். நம்ம நிஃப்டியும் பார்க்கலாம், சென்செக்ஸும் பார்க்கலாம், எந்த மாதிரி டிஃபர் ஆகிருக்குன்னு சொல்லி. மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம 1999க்கு வந்துடுவோம், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டேட்டா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் தான். இப்போ 1999 கார்கில் வார் வந்துச்சு. அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை இந்த 3 months தான் அதுக்கான டியூரேஷன் இருந்துச்சு. ஜூலையில் பார்த்தீங்கன்னா அந்த வார் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட பேனிக்குங்கிறது ஏப்ரல்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டா படி பார்த்தோம்னா ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்துருக்குது, ரெட் கேண்டில். நெக்ஸ்ட் மே மந்த் பார்த்தீங்கன்னா அகைன் ரெக்கவர் ஆகிருக்கு. அண்ட் ஜூன் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கவர் ஆகிருக்கு. ஜூலை பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து லைட்டாக க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்ப ஏப்ரல் மந்த்து மட்டும்தான் ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்குது. இந்த ரெட் கேண்டில் நம்ம பேனிக்ஸ் எல்லாமும் எடுத்துக்கலாம் அண்ட் மார்க்கெட் கரெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறப்ப ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் தான். அதுக்கு ப்ரீவியஸாக பிப்ரவரி மந்த் கேண்டில் பார்த்தோம்னா அதுவுமே ஒரு கரெக்ஷன் கேண்டில் தான். ஸோ இதை நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கனால, ஏப்ரல் மந்த் கேண்டில் பெருசாக இருக்கனால நம்ம அதை பேனிக் செல்லாகவே எடுத்துக்கலாம். ஏன் பேனிக் செல்லாக எடுத்துக்கலாம்னா அந்த டயத்தில் தான் வாருங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ப்ரெஷரில் இருப்பாங்க, எல்லா ரீட்டைலர்ஸும் ப்ரெஷரில் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். அண்ட் மே, ஜூன், ஜூலை இந்த 3 months பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவர் தான் ஆகிருக்கு. நீங்கள் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சேம் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. இதுவுமே அதே மாதிரி தான். ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா பேனிக்கில் செல்லாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்பா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த சார்ட்டை பார்த்த வரைக்கும் நமக்கு பெரிய லெவலில் கிராஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தியா விக்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்தியா விக்ஸ் எதுக்கு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அகைன் நான் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வொலட்டைல் இண்டெக்ஸ், அது மார்க்கெட்டோட ஃபியரை குறிக்கும். இப்போ நம்ம இந்தியா விக்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, இந்தியா விக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே அந்த ஏப்ரல் மந்த்து, அந்த ஜூன், ஜூலை இந்த 4 monthலேயே 29 கிட்ட போயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேனிக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமான ஒரு பேனிக் செல் தான். இந்த டயத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனால் மார்க்கெட் பேனிக்கில் தான் இருந்திருக்குது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி கிராஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிராஷ்லாம் கிடையாது. என்ன இருக்குன்னா ரொம்ப ஒலட்டைலாக இருந்திருக்குது. 1 month பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் தாட்டு தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரீட்டைலர்ஸாக இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அது கன்ஃபார்மாக செல் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ நான் ஒரு ரீட்டைலராக யோசிக்கிறப்ப இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன்.
இந்தியா பாகிஸ்தான் வார் வரப்போகுது, மார்க்கெட் கிராஸ் ஆனாலும் கிராஸ் ஆயிரும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அகைன் வார் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். ஒரு ரீட்டெயிலராக நான் இப்படி தான் யோசிக்கிறேன். என்னை மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்க? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுனால வந்த ரெட் கேண்டில் தான் அது. ஸோ அதனால அதுதான் பேனிக்னு சொல்கிறாங்க, அதை தான் ஒலட்டைல்னு சொல்கிறாங்களா? இது பார்த்தீங்கன்னா கிராஷ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமன் எமோஷனல் தான். அங்கே பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எக்கானமிக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் நடந்துச்சுன்னா மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர தான் பார்ப்பாங்க. அதுதான் எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏப்ரல் மந்த் அதான் நடந்திருக்குது. அதனால தான் மார்க்கெட் இறங்கி இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்ஷனாகவும் எடுத்துருக்கலாம், இல்லை பேனிக் செல்லாகவும் எடுத்துருக்கலாம். அகைன் 3 மந்த் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு வார் நடந்த மாதிரியே தெரியல, நார்மல் டே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். யாருமே பேனிக் ஆகாதீங்க தயவு செஞ்சு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு எக்கானமி நல்லா இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். ஸோ அதனால் வாரே வந்தால் கூட நம்ம எக்கானமி பாதிக்கப்படாது. அதனால் இந்தியன் மார்க்கெட் கிராஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஆகும் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது அஸ் பெர் செபி ரூல்ஸ் படி. ஆனால் நீங்கள் இந்த டேட்டா வச்சு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் மணி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குன்னா இந்த வாரெலாம் முடியட்டும், இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆகட்டும், அப்புறம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ, அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, என் மைண்டுக்கு எடுக்கணும்னு வெளியே எடுக்கணும்னு தோணுது அப்படின்னா வெளியே எடுத்துகிட்டு உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். பயத்திலேயே டெய்லியும் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு மணியை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி டேட்டா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இந்த டைம் சேஞ்சு கூட ஆகலாம். ஸோ மார்க்கெட்டை நம்மளால் 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். உங்களோட அனாலிசிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உட்காந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து பாருங்கள். கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகாதுன்னு சொல்ல கிடையாது, ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எஜுகேஷ்னல் பர்பஸாக. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. பை கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.